லேர்ன் இஸ்லாம் ஆன்லைன் கோர்ஸ் தஜ்வீத் சட்டங்கள். தஜ்வீத் சட்டங்கள்ல இப்ப நம்ம பார்க்க போறது ஹரக்காத். அதனுடைய ஒரு அறிமுகம். ஹரக்காத் அப்படின்னா அசைவு அல்லது அசைதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஆரம்பத்துல அரபி மொழி வந்து எழுத்து வடிவுல இருக்கும்போது, அது வந்து இந்த ரிட்டன்ல இருக்கும்போது, அதுக்கு இந்த மாரி அடையாளங்கள், அதாவது எழுத்துக்கு மேலேயும், கீழேயும் இந்த மாரி அடையாளங்கள் ஹரக்காத் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா, அது இல்லாதப்போ அரபி அல்லாதவங்க அத படிக்கிறது ரொம்ப கஷ்டமா, ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதனால தான் இந்த ஹரக்கத் அப்படிங்கிற அடையாளங்கள் கொண்டு வரப்பட்டது. அரபு மொழிய தாய்மொழியா உடையவர்களுக்கு இந்த அடையாளங்கள் அவசியம் இல்ல. இது இல்லாமலே அவங்களால நல்லபடியா படிக்க முடியும். அதேபோல அரபு இலக்கண புலமை யாருக்கு இருக்குமோ, அவங்களுக்கும் இந்த அடையாளங்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நல்ல கிராமர் தெரியும் அப்படின்னு சொன்னா, அது இல்லாமலே அவங்களால படிக்க முடியும். எழுத்துக்கு மேல இந்த மாரி ஒரு அடையாளம் வந்துச்சுன்னா, அதற்கு வந்துட்டு ஜபர் அப்படின்னு சொல்லி நம்ம புழக்கத்துல சொல்றோம். ஜபர், ஜபர்ம்பாங்க. ஆக்சுவலா ஜபர் கிடையாது, ஜபர். அதுக்கு ஃபத்ஹா அப்படின்னு அரபில சொல்லப்படும். எந்த எழுத்துக்கு மேல இந்த அடையாளம் இருக்குமோ, அத வந்துட்டு அ, ப, த அப்படிங்கிற மாரி இத வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். 2வது எழுத்துக்கு கீழ இந்த மாரி ஒரு அடையாளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து ஸேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம வந்து ஸேர் அப்படின்னு சொல்றோம். ஆனா அரபில வந்து கஸ்ர் அல்லது கஸ்ரா அப்படின்னு சொல்லப்படும். இத வந்து இ, பி, தி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். 3வது எழுத்துக்கு மேல இந்த மாரி ஒரு அடையாளம் வந்துச்சு, சிம்பல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அத வந்துட்டு பேஷ் அல்லது வம்மா அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். இத வந்துட்டு பு, து அப்படின்னு உச்சரிக்கணும். ஹரக்கத் பெற்ற எழுத்துக்களை எந்த எழுத்துக்கு மேல இந்த ஹரக்கத் இருக்குமோ, அந்த எழுத்துக்கள சற்றும் நீட்டாமல் விரைவாக உச்சரிக்கணும். அத இன்ஷா அல்லாஹ் நம்ம லெசன் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். ஆனா ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்துல வைக்கணும். எந்த எழுத்துக்கு மேல இந்த அடையாளங்கள் இருக்குமோ, ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா இருக்குமோ, அத நீட்டாமல் விரைவாக உச்சரிக்க வேண்டும். இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த நடுவுல போகக்கூடிய போல்டா ஒரு லைன் இருக்குல்ல, அத வந்து ஒரு எழுத்தா நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கணும். ஒரு அரபி எழுத்துன்னு சொன்னா, அதுக்கு மேலேயும், கீழேயும் இந்த அடையாளங்கள் வரும். ஒரு 21 அடையாளங்கள் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த அடையாளங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதேபோல அந்த அரபி எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள் என்னென்ன வடிவத்துல இருக்கும், அதுல என்னென்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, இன்ஷா அல்லாஹ் நம்மளாலயும் ஈஸியான முறையில குயிக்கா அரபிய நம்மளால கத்துக்க முடியும். ஸோ இத நல்லா கவனமா கேளுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ, அவ்வளவு சீக்கிரம் நம்மளால லேர்ன் பண்ண முடியும். அல்லாஹ் உதவி செய்வான். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.